என்னப்பா சித்தார்த், நல்லபடியா போய் சேர்ந்தீங்களாப்பா? வந்தாச்சு தாத்தா. ஏப்பா சித்தார்த், பெட்ரூம் செட்டப்லாம் எப்படி? தாத்தா அ? என்ன தாத்தா இதெல்லாம்? டேய், என்னோட பிளான் தான்டா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தாத்தா சித்தார்த், அவசரப்பட்டு கிளம்பி வந்துடாத. ஒரு மாசத்துக்குள்ள ஜான்சி கொலகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ கிளம்பி வந்தா போதும். அது வரைக்கும் ஜாலியா இருடா. என்ன தாத்தா? அது இல்லப்பா, நீ வேற எதை பத்தி நினைக்காம இருன்னு சொல்றேன். ஆமா, ராணி எங்க? தாத்தா, தா. ராணி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்கு தாத்தா. ஏய், அவர் என்ன கேக்குறாரு? 20 தாத்தா. இவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல. எல்லாம் கிரதமா இருக்கு, பாத்துக்கோன்னு. தாத்தா, ஜான்சி மேடம் கால் பண்றாங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிடா. என்ன மேடம், நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டீங்களா? இல்ல சித்தார்த், ஆல்ரெடி கருப்பு அவன் பிளானை மாத்திட்டான். ஷோ, அப்படியா? சரிங்க மேம், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சரி. மேடம் மேடம். என்ன ராணி ஏதோ சொல்ல வராங்க போல? ஆமா மேடம், இருங்க தரேன். மேடம், சொல்லு ராணி, ஏதோ சொல்ல வர போல. இங்க வர வழியில அந்த கருப்பன் அதே இடத்துல உட்காந்துருப்பானா மேடம்? அவன் இப்போ வரைக்கும் 20 கேஸ்ல விட்னஸே இல்லாம சம்பவம் பண்ணிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? அவன் இப்போ எந்த ஏரியால அடிபட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பானோ, ஆனா அவன் திரும்ப வருவான் மேடம், அது மட்டும் உறுதி. அவனுங்களை வச்சு அவனுக்கு பின்னாடி இருக்க பொம்மையை கொண்டவங்களையும் சேர்த்து தூக்குறேன். இப்ப நான் எதுக்கு உங்களாண்ட பேசணும்னு சொன்னேன்னா, நீங்க வர நியூஸ் உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது மேடம்? எங்கேயோ தப்பு நடக்குது மேடம். ஆமா ராணி. ஆமா மேடம், அத முதல்ல கண்டுபிடிங்க. சித்தார்த் இருக்காரா? போன ஒரு நிமிஷம். மேம் லைன்ல இருக்காங்களா? சொல்லுங்க மேம். 2 பேருமே கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேம். அப்ப நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும், அப்புறம் அவன் எப்படி தப்பிச்சான்? இறங்கிட நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ, சீவோ. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, சீவோ. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ. தமன்னா, எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்ன? முதல்ல வாங்க சொல்றேன். கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ. ஏன் தமன்னா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இவங்கெல்லாம் யாரு? வாங்க சொல்றேன். கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ, சீவோ. இறங்கிட நங்கிலி சீவோ, நங்கிலி சீவோ. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ. சாமி. வா தமனா. வணக்கம் சாமி. வணக்கம். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த பொம்மையை நினைச்சாலும் எதுவும் நடக்காது தமனா. இது நான் உனக்காக மட்டும் இல்ல, எனக்கு பாடம் கத்து கொடுத்த என் குரு ருத்ராவுக்காக பண்றேன். தமன்னா, இங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் அப்புறம் சொல்றேன். அந்த குளத்துக்குள்ள அந்த குட்டி சாத்தா அப்படியே தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிடும்ல? கண்டிப்பா, இது தேவ ரகசியம். இதுவே நம்ம குருவை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல தமனா,
4 திசையில இருந்து 4 கோவில்கள்லயும், அதாவது அருண் கோவில், சந்திரன் கோவில், வஜ்ரப்படை, மஸ்தான் கோயில், பல தேவர் கோயில்லையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய சக்தி வாய்ந்த கோயில்ல ஒரு பிடிமண்ணை எடுத்து இந்த குளத்துல பூஜை பண்ணி கரைக்க போறோம். அதனால எந்த சக்தியும் செயல்படாது. மாலை மசகும் நேரம், பௌர்ணமி திதியை ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல, சரியா பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த நீலி மண்ணை இதுல கரைப்போம். அந்த நேரம் தான் ஆன்மா இடம் மாறுற நேரம். அப்ப அங்க இருக்கிற அந்த கூடைய நான் விளக்குவேன். அதுக்குள்ள இருக்கிற இதுகாணி பேய் இரு கரத்தையும் பெரியோட கழுத்து வர நீட்டி அந்த ஆன்மாவை கொன்னு முழுங்கும். அது சாதாரண பேய் இல்ல, அதுதான் பேய்களோட தலைவி வாசண்ட சாத்தாங்கிட்ட வர வாங்கி வந்த அகோரி பேய். சரி, நான் நீங்க சொன்ன மாதிரி மத்த வேலை எல்லாம் பாக்குறேன். ஒரு நிமிஷம். இந்தா புடி. இது அந்த பொம்மைகிட்ட இருந்து உன்னையும் மத்தவங்களையும் காப்பாத்தும். ஏன்னா இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடக்காம பாத்துக்கணும். புரியுதா? புரியுது சாமி. சரி, நான் கிளம்புறேன். கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ. தமன்னா ஒரு நிமிஷம். இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சித்தப்பா, இப்ப உங்களுக்கு என்ன புரியணும்? ஆமா, நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்க எதுக்காக இங்க இருக்காங்க? ஏன் தமன்னா, நாம எதுக்காக இவங்கள பார்க்க வந்தோம்? அவங்க எல்லாம் ருத்ராவோட சிஷியனுங்க. கிடாகினி இறங்கிட நங்கிலி சீவோ. அவங்க ருத்ராவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என் கூட பேசிட்டு இருந்தாருல, அவர் பேரு சண்டாளன். அவர் கைய பாருங்க. ஆமா தமன்னா, அந்த ஆள் கையில ஒரு விரல காணும். சித்தப்பா, அந்த ஆள் கையில மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களோட மத்தவங்களோட கையையும் பாருங்க. ஆமா தமன்னா, ஒரே மாதிரி அவங்க எல்லாருக்குமே விரல் இல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கார்ல ஏறுங்க, நமக்கு இப்போ டைம் இல்ல. அவங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம அத்தை மனு நேத்ராவை பார்த்தே ஆகணும். எதுக்கு தமன்னா? அவர் சொன்னது காதல் வேலையா? என்ன சொன்னாரு? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா? ஆமா. ஐயோ, பொம்மி நம்மள ஒருத்தர் விடாம காவு வாங்கிடுவாளா? ஆமா. தமன்னா, பொம்மி வரமாட்டான்னு சொன்ன. ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தமன்னா இது? நான் உயிர் போற பயத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அசால்ட்டா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ற. அதான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னல. முதல்ல வண்டியில ஏறுங்க. இல்ல தமன்னா, நீ இங்கேயே சொல்லு. இன்னைக்கு நைட்டு ராணி சித்தார்த்த கருப்பன் டீம் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வருவாங்க. போன தடவை மாதிரி அவங்கள நாம விட்டுறக்கூடாது. நீங்க ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்து புதுசா இந்த ஆபரேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்டயே நான் சொல்றேன். ஓகே மேடம். ஓகே மேடம். இப்போ பிளான் என்னங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே மேடம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்புறம் ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் உடனே வரேன். டீம், நாம இப்ப உடனே கிளம்பணும். சரியா? ஓகே வாங்க. ஓகே மேடம். டிரைவர், வண்டி எடு. ஓகே மேடம். சீக்கிரம் வாங்க. சொல்லு தமன்னா. நேத்து நைட்டு நான் ருத்ராவை ஓஜா போர்ட்ல திரும்பவும் வர வச்சுட்டேன்.
என்னது, ருத்ராவை வர வச்சியா? ஆமா. ருத்ரா, 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 நான் உங்ககிட்ட பேசணும். ருத்ரா, ருத்ரா. சொல்லு தமன்னா. ருத்ரா, ஏன் நான் கூப்பிட்டப்ப நீங்க வரல? சொல்லுங்க. நான் இல்ல, அந்த கிணத்துல இருக்கிற ஆவியோட சக்தி உயர வரைக்கும் உண்மையாலே வர முடியல. மழையே வர தாமதம் தானே ஆயிடுச்சு. ருத்ரா, நான் ராணி சித்தார்த்த அழிக்கணும். அவங்க சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு நான் அந்த கிணத்துல இருக்கிற ஆவியை விடுவிச்சேன்னா அது எனக்கு உதவி செய்யுமா? இப்போ கிணத்தை திறக்க வேண்டாம், நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு இப்ப பிண்ட காரியம் நடக்குது. அந்த காரணத்தால தான் அதுக்கு கோவம் தலைக்கேறி வெறி பிடிச்சிருக்கு. அதுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரையும் பார்க்காம எல்லாரையும் கொண்டுரும். இப்ப அதுக்கு என்னதான் வழி? என்னுடைய சிஷ்யமார்கள் உனக்காக ஒரு காரியம் பண்ணுவாங்க. அது உனக்காக இல்ல, என்னை கொன்ன அந்த பொம்மைய பழிவாங்க. நாளைக்கு நைட் ஒரு பூஜை செய்ய போறாங்க. அது எதுக்கு தெரியுமா? அந்த பொம்மையோட குழந்தை ராணி வயிற்றுக்குள்ள போக போறதில்ல, அது தடுக்கதா. என்ன சொல்றீங்க ருத்ரா? ஆமா, அந்த குழந்தை இப்ப எந்த குளத்துல முழுகி கரைஞ்சு அவங்க அம்மா வயிற்றுல போயிச்சோ அந்த குளத்துல தான் நீரோட நீராயிருக்கு. அதுக்கு நாளைக்கு நைட்டு ஆத்ம சக்தி கூடி பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ராணி சித்தார்த்த சேரும் போது அவ கர்ப்பப்பையில போய் கருவா தங்க போகுது. எண்ணி 3 நாள் அந்த ராணி கர்ப்பமாவா. இதுவும் நடக்கும். என்னது, 3வது நாளா? அது எப்படி? அதுதான் அந்த ஆத்மாவுக்கு உண்டான சக்தி. அப்போ இத தடுக்கவே முடியாதா? தடுக்க முடியும் தமன்னா. அதுக்கு தான் நாளைக்கு அந்த குழந்தை இருக்கிற அர்ஜுனா குளத்துல என் சிஷ்யன் சண்டாளன் தலைமையில அவங்க சுண்டு விரல வெட்டி அங்க ஒரு பூஜை பண்ண போறாங்க. பூமியை அழிப்போம், அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரத தடுப்போம். அங்க இடகாணி பேய்க்கு அந்த பொம்மையோட குழந்தை ஆன்மாவை காவு கொடுக்க போறாங்க. அது சாதாரண பேய் இல்ல, பேய்களுக்கெல்லாம் பேய். அவ சாத்தான் கிட்ட வரம் வாங்கினவ. அவ ஆன்மாக்களை திங்கற வெறி பிடிச்சவன். பொம்மி தம் வயத்துல இறந்து போன அந்த குழந்தைய திரும்ப ராணி வயத்துல பிறக்க வைக்க தவம் இருக்கா. அதை தடுக்க நினைச்சா அவ யாரா இருந்தாலும் ஆக்ரோஷத்தோட கொண்டு புதைச்சிடுவா. என்ன ருத்ரா சொல்றீங்க? அப்போ பௌர்ணமிக்கு எங்கள ஒருத்தர் காவு வாங்குமே. அதுக்கும் சேர்த்துதான் அந்த பூஜை. இப்போ நீ பண்ண வேண்டியது அதே நேரத்துல அதே பூஜையில் அந்த குழந்தையை அழிக்க என் சிஷ்ய சண்டாள மத்த சிஷ்யர்களை வச்சு காரியம் பண்ணுவா. உண்மை 2 இடத்திலும் ஏதை தடுக்கிறதுன்னு தெரியாம குழம்புவா. வழக்கமா அவ சக்தியை வச்சு 2 இடத்துல வந்தவ இப்ப எப்படி வர முடியும்? எப்போதும் ஆக்ரோஷமா இருக்கும் போது புத்தி தடுமாறும். அது நமக்கு சாதகமாக்கிக்க முடியும். அதோட அந்த பொம்மையை நெருங்க விடாம பண்ணணும். ஒரு பிளானுக்கு 3 பிளான். அப்போ ஒரே கல்லுல 3 மாங்கா. இனி அந்த பொம்மி ராணி சித்தா செத்தாங்க. அப்போ இன்னைக்கு இத்தனை விஷயமும் நடக்க போகுதா? ஆமா தமன்னா, உண்மையிலேயே சொல்றேன், நீ ராணிக்கு ஒரு படி மேல. அது இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப வாங்க போலாம். வா. வேகமா சரிக்காடுக்கு வண்டியை விடு. மேடம், அங்க எதுக்கு? கருப்பை இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நாம இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் போ, சீக்கிரம். ஆமா தமன்னா, இப்ப நம்ம எங்க போறோம்?
அதான் சொன்னனே, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த தாயத்தை அத்தை, மனு, நேத்ரா இவங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து கையில கட்டிக்க சொல்லணும். நமக்கு சரி தமன்னா, ஆனா அக்காவுக்கும் மனோவுக்கும் என்ன சொல்லி கட்ட வைக்க போற? ஏதாவது சொல்லிதான் கட்ட வைக்கணும். ஐயோ சித்தப்பா, 6 மணி ஆயிடுச்சுன்னா திதி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பொம்மையோட ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள இதை கொண்டு போய் கொடுத்தாவணும். சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. இதோ போறேன். சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? சொல்லுடா மாறா, நீங்க போன்ல எனக்கு அனுப்புனீங்கல்ல, அந்த போட்டோல இருக்கிற 2 பேரும் இப்ப நான் வாட்ச்மேன் டியூட்டி பார்க்கற வில்லால தான் தங்கி இருக்காங்க. சரி, நான் சொல்ற மாதிரி ஒரு காரியம் பண்ணு. சொல்லு ஜெயா. சரி ஜெயா, நீங்க எப்போ வருவீங்க? அந்த லொகேஷனு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து வெறும் 10 நிமிஷம் தான். அதனால ஒரு பிரச்சனை இல்ல, நாங்க வந்துடுறோம். டேய், அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. டேய், அவங்க அந்த வில்லால தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டி வேகமா ஓட்டுறா. சரி, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. கதை போமா, கதை போமா, கதை போமா. ஏங்க, என்னத்துக்காக கதவை வெளிய இருந்து சாத்துறீங்க? ஏங்க, உங்களை தாங்க கேக்குறேன். என்னத்துக்கு சாத்துறீங்க? எதுக்கு கதவை பூட்டுறீங்க? திறங்க. யோ, கதவை திறங்க. உங்களை தான் கேட்டுன்னு இருக்கிறேன். என்ன பண்றீங்க? பேச பேச போயினே இருக்கிறீங்க. உங்களை தானே கேக்குறேன். கதவை ஏன் பூட்டுறீங்க? யோ வாட்ச்மேன், யோ கதவை திறந்து விடியா? யோ வாட்ச்மேன், தாடிகாரா, யோ தாடிகாரா, யோ வாயா இங்க. நான் கூப்பிடுறது காதுல கேக்கலையா? யோ தாடிகாரா, வாயா இங்க. இந்த வாட்ச்மேன் கதவை பூட்டு போயிட்டான். வாட்ச்மேன் கதவை பூட்டாருன்ற. சீக்கிரம் வா. நீ வாங்க. எதுக்கு இவ இப்படி கத்துறா? யோ வாயா இங்க. ஏஞ்சு வாயா. ராணி, ராணி என்னாச்சு? ராணி, ஏய் இங்க பாரு. என்னாச்சு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? யோ, அந்த வாட்ச்மேன் நான் சொல்ல சொல்ல கேட்காம கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டாயா? பாரு. பூட்டிட்டாரா? ஆமா பாரு. ஹலோ, ஏங்க
எதுக்காக கதவை வெளியே இருந்து பூட்டிருக்கீங்க? யோ, நான் கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? டேய் சீக்கிரமா போடா. போயிட்டு தானே இருக்கேன். எவ்வளவு தூரம் இருக்கு? அண்ணே பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். சீக்கிரமா போடா, சீக்கிரம் போடா. யோ, யோ வாட்ச்மேன், கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? வந்து கதவை துறையா. யோ என்னமோ தப்பா இருக்குதியா. முதல்ல நீ ஜான்சி மேடத்துக்கு ஃபோன் போடியா. ச்சே, டவரே இல்ல. ஏய், போன் வச்சிருக்கியா? இதுலயும் டவர் இல்ல. இந்தா. யோ என்னயா பண்ற? ஜான்சி மேடத்துக்கு போனை பண்ணி உடனே வர சொல்லியா? இந்த வாட்ச்மேன் மொழியே சரியில்லை. அவ ஏதோ பிளான் பண்ற மாதிரியே இருக்குது. சரி வா, மேல டவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேல போய் ட்ரை பண்ணலாம் வா. டேய் நான் சொல்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும். நான் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. யோ டவர் கச்சுதாயா? இரு, ஒரு பாயிண்ட் இருக்கு.